அன்பர்களே வணக்கம். நாம் இன்றைக்கி வீடியோ தொகுப்பில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. கணவன் மனைவியும் ஒற்றுமையாக வாழ்வதற்காக ஈடு மருந்து செய்கிற முறையை பற்றியும், இந்த ஈடு மருந்தை எப்படி பயன்படுத்துகிறதும் அப்படிங்கிற முறையை பற்றியும் தான் நம்ம இன்றைக்கி வீடியோ தொகுப்பில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். இன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கணவன் மனைவி பிரச்சனை தான் அதிகமான பிரச்சனையாக இந்த இடத்துல நிற்குது. சரிங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு நாள் கால் பண்ணி நிறைய கேஸ்கள் எடுக்கும்போது நிறைய 100க்கு ஒரு 50% பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கணவன் மனைவி பிரச்சனையாக தான் இருக்குது. சரிங்களா? ஏன்னா கலியுகத்தில் அந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகப்படியாக அதிகரிச்சிருச்சு. சரிங்களா? அதனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னுடைய கணவன் என்னுடைய சொல் பேச்சை கேட்கணும், என்னுடைய கணவன் என்னை தவிர வேறு எந்த பெண்ணையும் வேறு இடத்தோட பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி, மனைவியும் என்னுடைய கணவர் என்னையை தவிர வேறு எந்த ஒரு பொண்ணையும் பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஈடு மருந்தை என்ன செய்வாங்கன்னா கொடுப்பாங்க. சரிங்களா? இதை கணவன் மனைவிக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்தணுமே தவிர, இது தேவையில்லாத சம்மந்தமில்லாத நபர்கள் மேலே இந்த மருந்தை நம்ம கொடுக்கக்கூடாது. சரிங்களா? அப்படி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய வம்சமானது அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறத சுவடிகள்லையே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது உண்மையிலேயே நீங்கள் கணவன் மனைவி அப்படின்னா இந்த ஈடு மருந்தை கொடுக்கறது தப்பு கிடையாது. இந்த ஈடு மருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மூலிகைகளால் செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்டது தான் இந்த ஈடு மருந்து. சரிங்களா? அதாவது ஈடு மருந்துலேயே 2 வகையான ஈடு மருந்து இருக்குது. சரிங்களா? மூலிகை வகையில் உள்ள ஈடு மருந்து ஒன்று, கருமுறையில் உள்ள ஈடு மருந்து ஒன்று. ஆனால் இந்த ஈடு மருந்துகள்லாம் இந்த கருமுறையில் உள்ள ஈடு மருந்தை யாரும் வாங்கி பயன்படுத்திடாதீங்க. ஏன்னா கருமுறையில் உள்ள ஈடு மருந்து ரிசல்ட்டு உடனே நல்லா கிடைக்கும், உடனே கொடுத்த உடனே ரிசல்ட்டு கிடைக்கும். ஆனால் எந்த அளவுக்கு ரிசல்ட் அதில் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு ஆபத்தும் பின்னாடி அதில் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த கருமுறையில் உள்ள ஈடு மருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வசியம் பண்ணுறதுக்காக அவங்க கணவருக்கோ மனைவிக்கோ நீங்கள் கொடுத்துருவீங்க. கொடுத்த பிறகு என்ன செய்யும் அப்படின்னு வச்சுங்க, கால அடைவில் அவங்களுக்கு என்ன செய்யணும்னா வயிற்றில் ஏதாவது ஒரு பெரிய வயிற்று வலி, அந்த மாதிரி தீராத வயிற்று வலி, மயக்கம், கிறுகிறுப்பு, இது நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலுமே இது சரியாகாது. சரிங்களா? நீங்கள் போய் அந்த மருந்தை போய் நீங்கள் எடுத்தாலுமே கருமுறையில் உள்ளதை மருந்தை போய் நீங்கள் எடுத்தாலுமே என்ன செய்யாது, சரியாகாது. இது என்ன செய்யணும்னா அப்படியே அந்த இடத்துல எந்த இடத்துல மருந்து கிடச்சோ அந்த இடத்துல அப்படியே உருவாகிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் சின்னது கொஞ்சம் பெருசாகும், பெருசு அப்படியே பெருசாகிக்கிட்டே உருவாகிக்கிட்டு இருக்கும்போது இது கால அடைவில் அவருக்கு உயிருக்கே ஆபத்தாக வரக்கூடிய நிலையில் வந்துடும். அதே இது மூலிகையில் செய்யக்கூடிய மருந்தை நம்ம கொடுக்கும்போது என்ன செய்யும் அப்படின்னு வச்சுக்கோங்க, சைடு எஃபெக்ட் கிடையாது. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் தான் அந்த விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இதுதான். சரிங்களா? மூலிகைனா சைடு எஃபெக்ட் கிடையாது. அது என்ன செய்யணும்னு வச்சுக்கோங்க, நம்ம அந்த மூலிகை இருக்கிற வரைக்கும் அவசியத்தன்மை இருக்கும். அதாவது மூலிகை விஷயத்தை பொறுத்தளவு ஸ்ட்ராங்காலாம் இருக்காது. ஒரு 6 மாதத்துக்கு உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிற முடியும். சரிங்களா? என்ன வச்சுக்கோங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மருந்து ஒரு தடவை கொடுத்தா போதும், வசியமாயிருவாங்க, நம்மளுடைய சொல் பேச்சு கேட்பாங்க, காலத்துக்கும் நம்மளுடைய சொல் பேச்சு கேட்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக கிடையாது. இந்த மூலிகை மருந்தை பொறுத்தளவு மிஞ்சி போனால் ஒரு 6 மாதத்துக்கு உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிற முடியும். அதாவது உங்களுடைய சொல் பேச்சு கேட்டு கட்டுப்பாட்டுக்கு வரும். திருப்பி என்ன செய்யணும்னா, நீங்கள் உங்களுடைய பேச்சை கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா திருப்பி இந்த மருந்து நம்ம கொடுத்தா மட்டும்தான் அது வேலை செய்யும். சரிங்களா? அதனால் இந்த மூலிகை மருந்து எப்படி செய்கிறது, இந்த வசிய மூலிகை மருந்தை நம்ம எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். அதாவது புல்லாமணக்கு கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். சரிங்களா? நாட்டு மருந்து கடையில் கேட்டு பாருங்கள், புல்லாமணக்கு கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது என்ன செஞ்சுக்கணுன்னா, கொஞ்சம் புல்லாமணக்கு கிழங்கு ஒன்று வாங்கிக்கோங்க. அடுத்து மருள் ஊமத்தையுடைய இலை, அந்த இலையை மட்டும் என்ன செஞ்சுக்கணுன்னா பறித்து அலசி எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு எவ்வளோ மருந்து தேவைப்படுதோ அந்த என்ன செஞ்சுங்க எடுத்து சொல்லுங்க. என்ன மருள் ஊமத்தையுடைய இலை. அடுத்து தொட்டால் சுருங்கி இருக்குது பாருங்கள், தொட்டால் சுருங்கி, அந்த தொட்டால் சுருங்கியுடைய இலை. இந்த மூலிகைக்கெல்லாம் காப்பு கட்டணுங்கிற அவசியம் கிடையாது. மூலிகையுடைய இலையை மட்டும் பறிச்சாவே போதும். நான் சொன்ன பொருட்களுடைய இலையை மட்டும் பறிச்சாலே போதும். அடுத்து என்னென்னா தொட்டால் சுருங்கி இலை, அடுத்து ஆடையொட்டியுடைய இலை. சரிங்களா? ஆடையொட்டி இலை, அடுத்து குப்பை மேனி இலை. சரிங்களா? இந்த எல்லா மூலிகையுமே என்ன செய்யணும், கல்வத்தில் போட்டு நல்லா இடித்து என்ன செஞ்சுக்கிறணும்னா நல்ல நைஸ் பக்கத்தில் அரைச்சி
என்ன செய்யணும்னா எதுவும் தண்ணின்னு விட்டுறக்கூடாது. அரைச்சி என்ன செஞ்சுக்கணும்னா அதை அப்படியே மிளகு சைஸில் உருண்டையாக உருட்டி என்ன செஞ்சுருங்கன்னா ஒரு தட்டில் நீங்கள் வச்சிடணும். மிளகு சைஸில் உருட்டி ஒரு தாம்பாள தட்டில் வச்சு என்ன செஞ்சிருங்கன்னா நிழலில் காய வச்சிடணும். நல்ல நிழலில் காய வச்ச பிறகு என்ன செஞ்சோன்னா காஞ்ச பிறகு உங்கள் பூஜை ரூமில் விநாயகருக்கு ஒரு விளக்கு போட்டுட்டு நீங்கள் என்ன செஞ்சுறீங்கன்னா அந்த வசிய மருந்துக்கு மோகினியுடைய மந்திரத்தை என்ன செய்யுங்கன்னா 1008 உரு கொடுங்க. சரிங்களா? நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மோகினியுடைய மந்திரத்தை 1008 உரு கொடுங்க. அப்படி 1008 உரு கொடுத்துட்ட பிறகு அந்த வசிய மருந்தை என்ன செய்றீங்கன்னா, கணவன் உங்களுடைய பேச்சை கேட்கணும் அப்படிங்கன்னா இந்த வசிய மருந்தை என்ன செய்றீங்கன்னா உங்களுடைய ரத்தம், சரிங்களா, உங்களுடைய ரத்தத்தில் அந்த வசிய மருந்தை நனைச்சி அதை என்ன செய்யணும்னா அவங்களுடைய சாப்பாட்டில் கலந்து தெரியாமல் கொடுத்துருங்க. சரிங்களா? இல்லை உங்கள் மனைவிக்கு கொடுக்கணும் அப்படின்னு கணவன் வந்து மனைவிக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரியே இந்த உங்களுடைய ரத்தத்தில் யாருக்கு வசமாகணுமோ அவங்களுடைய ரத்தத்தில் நினச்சி அந்த மூலிகை மருந்து என்ன செஞ்சிடணும்னா சாப்பாட்டில் கலந்து கொடுத்துரும். இப்படி நம்ம கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, 6 மாதத்துக்கு நம்மளுடைய சொல்லு தான் வேத வாக்காக நினச்சி அவங்க நம்மளை தவிர வேறு எந்த ஒரு சிந்தனையும் இருக்காமல் நம்ம பேச்சத்தான் வேத வாக்கு அப்படின்னு நினச்சி கேட்பாங்க. சரிங்களா? இதுதான் வசிய மருந்து ஈடு மருந்து செய்கிறதுக்கு உண்டான முறை. இதை என்னைக்கு இந்த மூலிகைக்கெல்லாம் பறித்து அரைக்கலாம் அப்படின்னா பௌர்ணமி நாளில் அரைக்கலாம். சரிங்களா? பௌர்ணமி நாளில் அரைச்சி இரவு நேரத்தில் மந்திர உரு கொடுக்கலாம். சரிங்களா? இது நான் சொன்ன முறைப்படி நீங்கள் செஞ்சாவே போதும். இது நல்லா ரிசல்ட்டு நல்லா பயங்கரமாக இருக்கும். அனுபவத்தில் கை கண்ட முறை. சரிங்களா? இதில் எதுவும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளை தொடர்பு கொண்டு கேட்டுக்குங்க. நன்றி, வணக்கம்.